இவர் தான் பிரான்ஸ்ல இருக்கிற பிரபல அரசியல் விமர்சகர். இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, விஜய் வந்து குப்பையால தான் பொறுக்கி வச்சிருக்காரு. ஓகே, எல்லாம் நான் சொன்ன மாதிரி நீ ஒவ்வொரு கட்சியில இருந்து பொறுக்கி எடுத்த குப்பை கூலங்கள். அந்த ஆள் வந்து தனக்கு கீழே உள்ளவனை தான் குப்பையா வச்சிருக்கிறார். ஆனா உங்களுக்கு மேல உள்ளவர்கள் எப்படி இருக்கிறாங்களோ தெரியுமா? இப்ப பாருங்க. அண்ணே சீமானே, ஆமாண்ணே ஆமாண்ணே, சோமா இருக்கியா? சரிண்ணே மாநாடுலாம் நடத்திருக்கிற, நல்லா கல்லா கட்டிருப்ப. சரிண்ணே எல்லாம் எண்ணி பார்த்தாச்சா, பங்கு பிரிச்சாச்சா, சாட்டையும் ஓட்டையும் நீங்களும்? சரிண்ணே அண்ணே, உனக்கு உலகம் முழுக்க சப்போர்ட் இருக்குன்னு நாம காமிக்கணும்னே. ஆமாண்ணே அதுக்காக நான் இளங்கலையும் ஒரு மாநாடு நடத்தலான்னு இருக்கேனே. ஆமாண்ணே அதுக்காக கொஞ்சம் பைசா தேவைப்படுதுன்னு ஒரு 10,000 ரூபா போட்டு விடுறியா, பணம் போட்டு விடுறியா எனக்கு? ஏண்ணே என்னென்ன கேட்டுப்பேன் இப்ப? ஓகே, அடுத்து நம்ம ஓட்டவாய் சாட்டை திருமுருகன், இவரோட கொள்கை பரப்பு செயலாளரே எப்படி பேசிட்டு திருறான்னு பாருங்க. தம்பி சாட்டையா? சரி இப்போ என்னன்னு சொன்னா, இப்போ விஜயகாந்த் அரசியலுக்கு வர்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க தம்பி. ஒரு ஆளை ஒரு போட்டு பொழந்து கட்டி விடுறீங்களா? ஓகே, அந்த முட்டு சந்தில் மக்கி சட்டை போட்டு கட்டிவிடுங்க. ஓகே, உங்களுக்கு நான் 1 கோடி ரூபா பணம் அனுப்பிடுறேன். ஆமாம், மார்னிங் ஈவினிங் உங்களுக்கு குவாட்டரும் கோழி பிரியாணி வந்துட்டே இருக்கும், ஒரு வச்சு செஞ்சு விடுங்க. சரிண்ணே கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். தம்பி சாட்டே, அண்ணன் சோமா இருக்காரா? சீமாண்ணே, சரி பணம் எல்லாம் வந்துச்சா? சரி இப்போ தான் விஜயகாந்தை போட்டு அடிச்சு பொழந்து கட்டி ஆளை அனுப்பிவிட்டேன். இப்போ ரஜினிகாந்த் வர்ற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்களே. ஆமாம் ஓகே, அவருக்கு அதே மாதிரி வச்சு செஞ்சு விடுங்க. இவர் கொஞ்சம் பெரிய நடிகர் தானே, அவருக்கு ஒரு 2 கோடி ரூபா போட்டுடுறோம். சரி, உங்களுக்கு இது 3 நேரமும் பிரியாணி அனுப்பிடுறோம். சரியா? காலமும் மதியம் இரவு 3 நேரம் குவாட்டரும் கோழி பிரியாணி அனுப்பிடுறோம். தின்னுட்டு நல்லா கும்பிடுங்க. மண்டைக்குள்ள மயிர் தான் இல்லைன்னு பார்த்தா மூளையும் இழந்து பரதேசி போயிருக்கு. மரியாதை ரஜினிகாந்த் லதான் ஒரு நடிகை அவர் காதலிக்க, அது எம்ஜிஆருக்கு தெரிய, எம்ஜிஆர் தூக்கி போட்டு மிதிக்க, அதனால அவருக்கு பைத்தியம் பிடிக்க, அதனால அவர் குடிச்சிட்டு ஏர்போர்ட்டை உடைக்க, ஏர்போர்ட் காவல்துறை தூக்கி போட்டு வாயிலே மிதிக்க, அதுக்கு அது ஒய்ஜி மைந்தனுக்கு தெரிய, ஒய்ஜி மைந்தனை குழந்தையால கூட்டி கொடுக்க, அந்த நினைச்சுக்கிட்டு இவர் கல்யாணம் பண்ண. சரி மற்றதுக்கான கெட்ட வார்த்தையில பேசுங்க நல்லா. தலைமுடியல அப்படியெல்லாம் பேசாதுங்க. தலையில மட்டும் முடியல, காலில் கட்டப்புறம் எல்லாம் இருக்குல்ல, அப்படி சீமானோட கட்டவரல் மயிருக்கு வருவானு சொல்லி பேசுங்க. அந்த குடும்பத்தை எல்லாம் இழுத்து நடத்துறவங்களை விட்டு நல்லா கிழிச்சுடுங்க. சரி பணம் வந்துடும். முன்னாடி தரலையா நாங்க? சரி, எங்களையும் திட்டுற மாதிரி திட்டுங்க. அப்பதான் இலங்கையில் உள்ள மக்கள் கோய்க்க மாட்டாங்க. அவங்களை ஏமாத்தலாம். அவங்க மண்டைய கலவணும்னு சொன்னா எங்களையும் லைட்டா திட்டுற மாதிரி திட்டுங்க. ஆமா இப்ப இவர் அடிச்சு கலங்க. அடுத்து விஜய் வர்ற மாதிரி இருக்காரு, அவரையும் போட்டு பொழந்து கட்டலாம். நீங்க எங்களுக்கு கொள்கை தலைவர் எல்லாம் முக்கியம் இல்லை. நீங்க கொள்கை தலைவர் எதுவும், எங்க கொள்கை தலைவர் எதையுமே பார்க்காதீங்க. நீங்க பிரிச்சு மேய்ஞ்சிருங்க. சரியா? என்ன சொன்னா, அதெல்லாம் பண்ணாதான் நம்ம காசு கொடுத்து நமக்கு தான் வேலை செய்றீங்கன்ட்டு அடுத்தவனுக்கு தெரியாது. சரி ஓகே எப்படி? இதுதான் சீமான் கட்சி. இப்படி இருந்தோண்டு நீங்க இப்படி பேசுறவனை வச்சுக்கொண்டு நீங்க அடுத்தவனை கூட சொல்லிட்டு தெரியுது. என்னடா ஏன்டா சந்திர உன்னை திரும்ப கேட்கறேன், உனக்கும் கூட கட்சியில இப்படி எல்லாம் நடக்குது, இப்படி எல்லாம் பேசிட்டு தெரியுறாங்களான்ட்டு உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் எப்படி நீ இந்த குற்றச்சாட்டுகளை நீ அடுத்தவன் மேல வைப்பாய்?